அடுத்ததாக பேணுதலுக்கு ஒரு முதியவர் விட்ட நோன்புக்கு பிதியா கொடுப்பதென்றால் அந்த பிதியாவின் நிர்ணயம் என்ன? அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பால் ஊட்டும் தாய்மாரி, அது மாதிரி கற்பமான பெண், இது போன்றவர்கள் நோன்பை விட்டால் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு உணவளித்தல், ஒரு சாப்பாடு, ஒரு தியாலம் சாப்பாடு கொடுத்தல் என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டது. அந்த ஒரு விடயம் தான், அது ஒரு பேணுதல் அடிப்படையில் சொல்லப்பட்டது. அந்த ஒரு விடயம் தான் வயது முதிர்ந்து நோன்பு பிடிக்க முடியாத ஒருவர், அவருக்கு ஒரு நாளைக்கு அவருக்கு நோன்பு பிடிக்க முடியாது என்பதால ஒரு தியாகம் சாப்பாடு ஒரு இல்லாதவருக்கு கொடுக்கிறது என்கிறது சில அறிஞர்களின் கருத்து. சில அறிஞர்களின் கருத்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ஒரு முதியவர் இருக்கிறார், ஒரு 80 வயசு, சரியா, அறவே ஏறாத மனுஷன், அவருக்கு நோம்பு கடமை இல்லை. அல்லாஹ் எந்த ஆத்மாவையும் மன சக்தி கப்பால் கஷ்டப்படுத்த மாட்டார், அவருக்கு எந்த கடமை. சரி, அப்ப நோம்பு பிடிக்க முடியாத தள்ளாடிய நிலையில் இருக்கிற ஒருவர், அவருக்கு கடமை இல்லை பிடிப்பதற்கு. கடமை இல்லாத ஒருவர் விதியா கொடுக்கும். விதியாங்கிறது என்ன? தன் மீது கடமையான ஒன்றை அவர் விட்டு விட்டார், அல்லது செய்யக்கூடாத ஒன்றை செய்து விட்டார், அதற்கு பிராயச்சித்தமாக செய்வதுதான் விதியா. இவர் எப்படி பிராயச்சித்தம் செய்வது? எதுக்காக பிராயச்சித்தம் செய்யணும்? இவருக்குதான கடமை இல்லை. எனவே ஒரு முதியவர் நோன்பை விட்டால் அதுக்காக உணவளிக்கொள்கிறது சில அறிஞர்களின் கருத்திலிருந்து அது குர்ஆனிலோ ஹதீஸிலோ ஆதாரமாக வந்த செய்தி அல்ல என்ற விடயத்தை இந்த இடத்தில் தெளிவாக நான் கூறிக்கொள்கிறேன். அதற்கு ஆதாரம்